வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் லாஸ்ட் 10 இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட திருக்குறள் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் சில பேர் காட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டே காட்டியிருக்கேன். எந்த கொஸ்டினுக்கு இங்கிலீஷில் வருதோ அது மட்டும்தான். சிலது தான் தமிழில் கொடுத்துருந்தாங்க, அது அப்படி தமிழில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எது? இதில் சரியான கூற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான். 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். ஸோ இந்த ரெண்டும் தான் கரெக்டு. தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? அவையில் முந்தி இருக்கச் செய்தல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையில் முந்தி இருக்கச் செய்தல். இழுக்கா இயன்றது அறம் எவை? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இங்கிலீஷ் நேருக்கு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? பணிவும் இன்சொல்லும். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒழிபியல். பொருட்பால் அரசியல், அங்கவியல், ஒழிபியல். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். கதியாவார் க கம்பர், தி திருவள்ளுவர். இது சொன்னவர் பார்த்தீங்கன்னா திருமணம் செல்வகேசவராயர். இதே வேற மாதிரி கூட கேட்கலாம். கதி அப்படின்னு தனியாக கொடுத்துருந்தாங்க, யார் அப்படின்னு கூட கொடுத்துருந்தாங்க. கம்பர், திருவள்ளுவர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். ரெண்டுமே சரி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றிக்கு வித்தாவது எது? செயற்கு அரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அரிய செய்கலாதார். தவறான குற்றை சுட்டுக. அடி இயைபு மட்டும் வந்துள்ளது அப்படிங்கிறது தவறான குற்று. இதில் எல்லாமே வந்திருக்கு. அடி எதுகை, சீர் எதுகை, அடிமோனை, சீர்மோனை, அடி இயைபு, சீர் இயைபு எல்லாமே வந்திருக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானதை குறியீடு. முற்று எதுகை அமைந்துள்ளது? கெடாஅ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடாஅர் விழையும் உலகு. இக்குறளின்படி சீரெதுகைக்கும் சீர்மோனைக்கும் பொதுவானது. கேண்மையார் கேண்மை.
சீர் எதுகையும் இருக்குது, சீர் மோனையும் இருக்குது. கே மோனைக்கு கேண்மையில் வர இன்னு, இந்த கேண்மையில் வர இன்னு, இது வந்து சீர் எதுகை. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது. அறத்தான் புறத்த, அடி மேலடி கீழடி இருக்கு இல்லையா, செகண்ட் எழுத்து ஒன்றா வர்றது தான் எதுகை. ஸோ அறத்தான் புறத்த. மாதானுபங்கி என பெயருடையவர் யார்? திருவள்ளுவர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால்? இதுதான் இதுக்கான கேள்வி. அங்கவியல் திருக்குறள் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். இப்போதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. ஏகதேச உருவக அணி. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். இக்குறள்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு. அதாவது இது எந்த மோனை பார்த்தீங்கன்னா கூழை மோனை. கூழை மோனைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த 3 சீர்லையுமே ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றா வர்றது, தொடர்ந்து வர்றது 1 2 3, இந்த 3 சீர்கள்லையும் முதல் எழுத்து ஒன்றா வந்தால் அது கூழை மோனை. இதே ரெண்டாவது எழுத்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது வந்து கூழை எதுகைன்னு வரும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது? மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த சீரில் ஃபஸ்ட்டு சீரில் வி இருக்குது, செகண்ட் சீரில் இல்லை, தேர்டு சீரில் விரிநீர் வி இருக்குது, ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா வியனுலக வி இருக்குது. இது மாதிரி 1 3 4 இந்த 3 சீரில் ஒன்றா இருக்குது ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா மேற்கதுவாய் மோனை. 1 3 4 2 கிடையாது. ஸோ எப்படி இருந்தால் அதுக்கு பேர் மேற்கதுவாய் மோனை. இதே ரெண்டாவது எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? வேற்றுமை அணி. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் பெரியோர் சொல். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தன் ருண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் யாது? கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுக வகையை கண்டுபிடிக்கவும். இதுலேயும் பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், குழை மோனை பார்த்தோம் இல்லையா? அப்போ என்ன சொன்னேன், 1 2 3 தொடர்ந்து வந்து ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வந்தால் அது குழை மோனை. அதே மாதிரி இங்கே செகண்ட் எழுத்து இரு இருக்குது பாருங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுத்துலையுமே தொடர்ந்து ரெண்டாவது எழுத்து 1 வந்திருக்கிறதுனால ஒன்றாவது சீர், ரெண்டாவது சீர், மூணாவது சீர் வந்திருக்கிறதுனால இது வந்து கூழை எதுகை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை. இப்போ நான் முன்ன சொன்ன லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். இது மேற்கதுவாய் எதுகை. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்து,
அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிடையாது. 3வதுல இருக்கக்கூடிய அழப்போம் அதில் இருக்கக்கூடிய 2வது எழுத்து. இழப்பினும் 4வது சீரோட 2வது எழுத்து. இந்த மாதிரி 1, 3, 4 ஒன்றா வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய் எதுகை. 2வது எழுத்து ஒன்றா வந்தால் மேற்கதுவாய் எதுகை. முதல் எழுத்து ஒன்றா வந்தால் மேற்கதுவாய் மோனை. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.